ரூபாய் இருந்தாலே போதும், இன்றே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான தள்ளுவண்டி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ரேட்டுக்கும் எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு இவங்கள்ட்ட 30 ரூபாயில இருந்து வாடகைக்கும் வாங்கி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அதாவது கடைக்கு அட்வான்ஸோ இல்லை வாடகையோ கொடுக்க முடியாது அப்படின்னாலும் அதாவது தள்ளுவண்டி கடையில் பானிபூரி கடையோ இல்லை பஜ்ஜி வடை ஸோ அந்த மாதிரி, இல்லை பிரியாணி கடை ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தள்ளுவண்டி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ஷாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தள்ளுவண்டியை எந்த பிஸ்னஸ்க்கு கேட்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு பண்ணி இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதில் டெய்லி மற்றும் மந்த்லி வாடகைக்கும் இவங்ககிட்ட வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க மற்றும் பக்கத்தில் இருக்கும் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் செஞ்சு ஆல் என்கிற ஆப்ஷனை கிளிக் செஞ்சவங்க. வாங்க இந்த டாபிக்குள்ளே போகலாம். இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே பொதுவாக தள்ளு வண்டியை யூஸ் பண்ணி எந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கடைகள் வேணுமோ எல்லா விதமான கடைகளும் இங்கே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் மற்றும் சிக்கன் கடைகள் மற்றும் ஷவர்மா ஸோ இந்த மாதிரி டிஃபன் ஹோட்டல், பிரியாணி, பானிபூரி, காய்கறி கடைகள் ஸோ இந்த மாதிரிலேருந்து பெட்டி கடைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியும் வந்து நகரும் கடைகளாக வந்து இவங்க ரெடி பண்ணி தராங்க. நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் செய்யணும் அப்படி சொல்லி துணிச்சலாக இறங்கிறாங்க. அட்வான்ஸ் மற்றும் கடைகளுக்கு அமைக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த வாடகை எல்லாமே வந்து போக இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. அதுலேயும் ஒரு தள்ளு வண்டியை வந்து ரெடி பண்ணி நாம் வந்து வாங்கணும் அப்படின்னாலும் கூட 20,000 50,000 ரூபாய் வரைக்கும் ரெடி பண்ணணும். இதுவும் இல்லை ஒரு தள்ளு வண்டிக்கு வந்து நான் வந்து வாடகை தான் கொடுக்க முடியும் அப்படி சொல்லினாலும் வந்து வாடகை கொடுத்து ஒரு நாளுக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். இப்படி பார்க்கும்போது டெய்லி வாடகை வந்து 30 ரூபாயில இருந்து இருந்துச்சு அப்படின்னால வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்கள்ட்ட வண்டி வாடகை வந்து எவ்வளோலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 30 ரூபாயில இருந்து வாடகை வந்து ஆரம்பிக்குது. இதில் வந்து 4 பக்கமும் வந்து டோர் வந்து மூடி திறக்கிற மாதிரி இருக்கிற வண்டி வந்து 100 ரூபாயில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் வந்து பெரிய வண்டிகளுக்கு மட்டும் 3000 ரூபா வாங்குறாங்க. மற்றபடி சின்ன வண்டிகளுக்கெல்லாம் வந்து அட்வான்ஸ் இல்லை, வாடகை மட்டும் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் வாடகை அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 30 ரூபாயில இருந்து 50 ரூபா 100 ரூபா ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாடகை வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட வண்டியை வந்து வாடகை கிடைக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதார் கார்டு மற்றும் ஃபோன் நம்பர் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். அதாவது நேர்மையாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படி சொல்லி நினைக்கிறவங்களை வந்து இந்த மாதிரி வாய்ப்பை வந்து வழங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 4 நாளில் வந்து இவங்க டெலிவரி டைம் வந்து கொடுக்குறாங்க. நேரில் நீங்கள் விசிட் பண்ணி ப்ரூஃபை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இந்த வண்டியை பாருங்கள். ஸோ இவங்க தயாரித்த வண்டி தான் இது. இதனுடைய வாடகை அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50 ரூபா வரும். ஸோ டெய்லி வந்து 50 ரூபா கொடுத்து இந்த ஐயா வந்து இந்த மாவு பிஸ்னஸ் வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா வந்து இவருடைய ஏரியாவில் வந்து வித்துட்டு இருக்காரு. இந்த வண்டி வந்து 50 ரூபாய்க்கு வாடகை வாங்கி இவருடைய வருமானம் எவ்வளோ எடுக்கிறாரு அப்படின்னா, இந்த மாவுகளை விற்ற வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா வரைக்கும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள்கிட்ட வண்டியை வந்து விலைக்கு வாங்குறதுக்கு எவ்வளோ முதலீடு ஆகும் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 13,000 15,000 22 25,000 60,000 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவங்க என்ன ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, லைட்டிங்லேருந்து பேட்டரி இன்ஸ்டால்மெண்ட் மற்றும் அடுப்பு செட்டிங் எல்லாமே வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மேக் பண்ணுறதுக்கு இவங்க வந்து என்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா MS மெட்டல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து SS மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி தரமான இதுலையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட வண்டி வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நகராட்சி கிட்ட பெர்மிஷன் சர்டிஃபிகேட் வேணும் வாங்கணும்னு சொல்கிறாங்க.
இதுவே நீங்க வந்து மார்க்கெட்ல நீங்க கடை போடணும் அப்படின்னா, அதுக்கேத்த வரி வந்து கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பிசினஸ் செய்றதுக்கு அதாவது ஃபுட் ரிலேட்டடான பிசினஸ் செய்றீங்க அப்படின்னா, எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் வந்து வாங்கி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தள்ளுவண்டி போக வேற எந்த மாதிரிலாம் இவங்க செஞ்சு குடுக்குறாங்க அப்படின்னா, ரோலிங் வீலோட வரக்கூடிய கடைகள் வந்து ரெடி பண்ணி தராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடைகள வந்து அதாவது டாடா ஏஸ்ல ஏத்தி நம்ம வந்து கொண்டு போய் நம்ம போர்ட்டபிளா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடைக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 60ல இருந்து 70, 80ல இருந்து 1,00,000 வரைக்கும், அதாவது நம்மளுடைய கடைக்கு ஃபெசிலிட்டி எப்படி வேணுமோ ஸோ அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வண்டி குடுத்தா இவங்களே வந்து ஃபுட் ட்ராக் மாதிரி வந்து ரெடி பண்ணி குடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தள்ளுவண்டி பிசினஸ் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதுசா ஒரு கடை வைக்கணும், அதாவது அதுக்கு வந்து அட்வான்ஸ் வந்து 2,00,000ல இருந்து 5,00,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். மற்றும் வாடகைன்னு சொல்லி பார்த்தோம்னாலே வந்து ஒரு மெயினான ஏரியால வந்து 10 to 15,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாமே இல்லாம நீங்க வாடகைக்கு வாங்கிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு ஒரு கடை வாங்க முடியும் அப்படின்னா கடை வாங்கிக்கலாம். ஸோ ஒரு தள்ளுவண்டி கடை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் குடுக்க தேவையில்ல. அதே மாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து வாடகையே குடுக்க தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பிசினஸ வந்து ரன் பண்ணலாம். நீங்க வந்து வாடகைக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ் உடைய ரா மெட்டீரியல்ஸ்க்கு நீங்க முதலீடு போட்டு மட்டும் நீங்க வந்து வித்தாலே போதும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அவ்வளவு நஷ்டம் ஆகாது. மற்றும் உங்களுடைய பணம் வந்து நீங்க திருப்பி ரொட்டேஷனுக்கு எடுக்கிறதுக்கும், அதாவது பிசினஸ வந்து டெவலப் பண்றதுக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிசினஸ் வாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.